ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோமா கண்டிஷன் பிளாக்ல இருக்கிற அட்வான்ஸ்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன் எல்லாம் ப்ராக்டிஸாக பார்க்க போகிறோம். ஈக்குவல்ஸ் கண்டிஷனை ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் கூட நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ கண்டிஷன் பிளாக்கை ஒரு ஷார்ட்டாக எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஆட்டோமாவில் இருக்கக்கூடிய கண்டிஷன் பிளாக் என்னென்னா, அது வந்து ஒரு டெசிஷன் எடுத்து அது ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூனாலும் ஒரு ஒர்க் பண்ணும், ஃபால்ஸ்னாலும் ஒரு ஒர்க் பண்ணும். அதை வந்து ஆட்டோமேஷனை கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 7 எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ரியல் லைஃப் யூஸ் ஆகிற மாரி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்று நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் இமெயிலில் வந்து கூகுள் ஷீட்டில் இந்தமாரி நமக்கு வரக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயில் யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ ஆட்டோமா வந்து பண்ண போகிறோம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே மெயில் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நமக்கு வந்து இந்தியா அப்படிங்கிறது இல்லாமல் மற்ற எல்லாத்துக்கும் மெயில் சென்ட் பண்ணுற மாரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெயில் வந்து இப்போ யாருக்கும் நம்ம நிறைய மெயில் நம்ம பண்ணணும் நிறைய பேத்துக்கு. ஆனால் அதில் நமக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த நேமில் இருக்கவங்க இல்லைனா இந்த கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் மெயில் சென்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ அதில் வந்து இப்போ இந்தியா அப்படிங்கிறது நம்ம அந்த கண்டிஷனில் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த இந்தியா அப்படிங்கிற அந்த கூகுள் ஷீட்டில் அந்த காலமில் இருக்கக்கூடிய இந்தியாங்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து மெசேஜ் சென்ட் ஆகும், இமெயில் சென்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ அதை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்டோமா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ஒர்க் ஃப்ளோ, நான் கண்டிஷன்னு நேம் கொடுத்துக்கிறேன். கண்டிஷன் பிளாக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ஷீட்டை தான் வந்து இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். அதனால் கூகுள் ஷீட்டோட பிளாக் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்ப்ரெட்ஷீட் ஐடின்னு இருக்கும். ஸ்ப்ரெட்ஷீட் ஐடி என்னென்னா, கூகுள் ஷீட்டில் இந்த டிங்கிற ஸ்லாஷ்க்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் ஸ்ப்ரெட்ஷீட் ஐடி. அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு அந்த ஷீட்டில் என்னென்ன ரேஞ்செலாம் நமக்கு தேவை அப்படின்னா, ஏவிலேருந்து டி வரைக்கும் தேவை. அதே ஷீட் 1ல் இருக்கிறது தான் நமக்கு தேவை. ஸோ அதை கொடுத்துங்க. A/D. ஓகே, இதுக்கு வந்து நேம் வந்து ஷீட் நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்ம வந்து கீயாக யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் ரோ விட்டுட்டு மீதி இருக்க டேட்டா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் டிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ டேட்டா கொடுத்தோம்னா நம்ம இது எல்லாமே இங்கே லோட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து லூப் டேட்டா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கூகுள் ஷீட்லேருந்து அந்த டேட்டா வந்து லூப் டேட்டா அப்படிங்கிற பிளாக் தான் வந்து நமக்கு வந்து கண்டினியூவாக வந்து லூப் பண்ண போகுது. லூப் ஐடி வந்து நம்ம ஜிமெயில்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஜிமெயில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். லூப் த்ரோ கூகுள் ஷீட்டு கொடுத்துங்க. ஏன்னா கூகுள் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டா தான் இது ஃபுல்லாக எடுக்க போகுது. ரெஃபரன்ஸ் கீ வந்து கூகுள் ஷீட்லேருந்து எடுக்கிறதுனால கூகுள் ஷீட்டோட ரெஃபரன்ஸ் கீ வந்து ஷீட்டு, அதனால் அதையும் நான் கொடுத்துக்கிறேன். இது சேவ் கொடுத்துங்க. இதுக்கப்புறம் தான் நியூ டேப். நியூ டேப்பில் இங்கே மெயிலோட கம்போஸ் லிங்க் வேணும் நமக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே அந்த லிங்க் வந்துடும். ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மெயில் வந்து நியூ டேப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அது வந்து நெட்டு நமக்கு ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் வெயிட் ஃபார் கனெக்ஷன் அப்படிங்கிற டாக் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பேஜ் வந்து லோட் ஆகிற வரைக்கும் இந்த வெயிட் கனெக்ஷன் அப்படிங்கிறது அதை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு எரர் வராது. அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கண்டிஷன்
அப்படிங்கிற பிளாக்கு. இப்போ இதுதான் முக்கியமான பிளாக்கு. இதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்தமாரி வந்துடும். ஆட் பாத்துன்னு கொடுத்துட்டு அப்படியே வச்சுருங்க. நம்ம அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் ஃப்ளோ மட்டும் ரெடி பண்ணி வச்சுருவோம் ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறம் டைம் டிலே வந்து கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஒரு 2 செகண்டு கொடுக்கலாம். நீங்கள் டைம் டிலே வந்து அதிகமாக மெயில் பண்ண போகிறீங்க அப்படின்னா டைம் டிலே கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் மெயில் ஐடி வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபார்ம்ஸுங்கிற பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். 3 ஃபார்ம்ஸ் பிளாக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன் எதுக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா டூங்கிறதுக்கு ஒன்று, சப்ஜெக்ட் ஒன்று, பாடி ஆஃப் த மெசேஜுக்கு ஒன்று, அப்புறம் சென்டுங்கிறதுக்கு கிளிக் எலமெண்ட்டுங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளிக் எலமெண்ட். இப்போ ஃபார்ம்ஸுங்கிறதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் செலக்டாரில் இங்கே வேல்யூ நம்ம கொண்டு வரணும். ஸோ நம்ம இதிலே வந்துட்டு மேலே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எலமெண்ட் செலக்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு நேமாக வரும். இப்போ டூங்கிறதுல இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ் செலக்டரோட வேல்யூ தான் நமக்கு தேவை. இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அட்ரிபியூட்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே டூன்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2 ரெசிபியன்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டுக்குங்க. அது காப்பி ஆயிரும் கிளிக் பண்ணிங்கனாவே. ஸோ இதை பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு வெயிட் ஃபார் செலக்டர் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வேல்யூ வேணும் அப்படின்னா 2 அப்படிங்கிற மெயில் ஐடி தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம இப்போ அது எங்கன்னா லூப் டேட்டாவிலேருந்து எடுக்க போகிறோம். லூப் டேட்டா மெயில் ஐடியிலேருந்து இப்போ நம்ம வந்து அந்த வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மெயில் ஐடியாக வந்து அது அந்த இடத்துல வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். இந்த மெயில் ஐடிலாம் ஒன்று ஒன்றா ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சின்ன கோடிங் மட்டும் பண்ணலாம். இந்தமாரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லூப் டேட்டா டாட் ஜிமெயில் அப்படிங்கிறது வந்து லூப் டேட்டா ஐடியோட நேம். ஸோ அதனால் நான் அதை கொடுக்குறேன். நமக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு மெயில் ஐடி தான் தேவை. ஸோ அந்த காலமில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிலாம் நமக்கு வேணுங்கிறதுனால அதோட நேம் இதில் நான் கொடுத்துக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. டைப்பிங் டிலே வந்து ஒரு 100 கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் அதை டைப் பண்ணுறது நம்ம பார்க்க முடியும். இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் முடிஞ்சிச்சு. 2வது ஃபார்ம் அதேமாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். 2வது நமக்கு என்ன தேவைன்னா சப்ஜெக்ட் தேவை. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏரியா லேபிளில் சப்ஜெக்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. வெயிட் ஃபார் செலக்டர் கொடுத்துட்டு அதேமாரி தான் நியூ லூப் டேட்டா டாட் ஜிமெயிலில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம லூப் பண்ண போகிறோம். ஆனால் என்ன வேல்யூ இப்போ நமக்கு சப்ஜெக்டில் தேவை அப்படின்னா நமக்கு நேம் இருந்தால் போதும். ஸோ நேம் வச்சுக்கலாம். சப்ஜெக்டில் நேம் கொடுத்துட்டு இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க. வெயிட் ஃபார் செலக்டரில் வந்து டைப்பிங் டிலே வந்து ஒரு 100 கொடுத்துங்க. அதை சேவ் பண்ணிக்கங்க. அடுத்து 3வது ஃபார்ம் அதேமாரி இப்போ பாடி ஆஃப் த மெசேஜ் நமக்கு தேவை. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாடி மெசேஜ்னு இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. வெயிட் ஃபார் செலக்டர் கொடுத்துட்டு லூப் டேட்டா டாட் ஜிமெயில் டாட் இப்போ நமக்கு மெசேஜ் பாடி என்ன வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதை ஸ்பெல்லிங் மாறாமல் கரெக்டாக அதில் கொடுத்துக்குங்க. இங்கேயும் டைப்பிங் டிலே ஒரு 100 கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சென்ட் பட்டன் ஏரியா லேபிளில் இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. அதே தான் பேஸ்ட் பண்ணிடுங்க. வெயிட் ஃபார் செலக்டர் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துருங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஃபுல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான்
கிளிக் எலமெண்ட் ஒர்க் ஆகணும். ஸோ எரர் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 செகண்ட் வந்து டிலே பண்ணலாம். 1000 மில்லி செகண்ட் வந்து 1 செகண்ட். ஸோ அதனால் 2000 நான் கொடுத்துருக்கேன். இதை கனெக்ட் பண்ணிட்டு இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிச்சு. கிளிக் எலமெண்ட் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் டேப் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த டேப் க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேறு மெயில் ஐடி வந்து இன்ஜெக்ட் ஆகிற மாரி. அதுக்கப்புறம் அதோட லூப் பிரேக் பண்ணிக்கலாம். லூப் பிரேக்குங்கிற இடத்துல லூப் டேட்டாவோட ஐடி கொடுக்கணும். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஒர்க் ஃப்ளோ வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன கண்டிஷனுக்கு நம்ம தேவையோ அந்த கண்டிஷன் மட்டும் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் ஆயிரும். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஓப்பன் ஆயிரும். இதில் ஆட் கண்டிஷன் கொடுத்துங்க. இனிமேல் இது தேவையில்லை. இப்போ நமக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு இருக்கு. நாட் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்தியா அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் மெசேஜ் போகக்கூடாது. மற்ற 2 பேர்த்துக்கும் மெசேஜ் போகிற மாரி பண்ணணும். ஸோ அப்போ நாட் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஈக்குவல்ஸுங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நாட் ஈக்குவல்ஸ்னு பார்க்கலாம். இதில் வேல்யூ வந்து இப்போ கூகுள் ஷீட்டோட வேல்யூ தான் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து அதை வந்து கண்டிஷனில் செக் பண்ண போகிறோம். ஸோ அதேமாரி தான் இங்கேயும் இந்த டபுள் குவாட்டேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு லூப் டேட்டா டாட் ஜிமெயில் டாட் என்ன வேல்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து மெசேஜ் அப்படிங்கிற வேல்யூ தான். மெசேஜில் தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் கண்டிஷனை. ஸோ அதை கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்றதுல இந்தியா, அது இந்தியாங்கிற வேல்யூ வந்து அதில் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருக்கிறத மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் ஆகுதான்னு. ஆனால் சப்போஸ் இப்போ இந்தியா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஃபெயிலியர் ஆகணும். ஸோ அதில் ஃபால் பேக்குன்னு இருக்கும். அந்த ஃபால் பேக்கை வந்து டைரெக்டாக இப்போ பாஸ் ஆனது மட்டும் இதில் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி ஃபைனலாக வந்து இது வரைக்கும் முடியும். ஸோ மெயில் சென்ட் ஆயிரும். சப்போஸ் இப்போ இந்தியா அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணால் தான் அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எங்கேயுமே எரர் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபால் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து டைரெக்டாக க்ளோஸ் டேப் அப்படிங்கிறதுல வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்தியான்னு வர்றது எல்லாமே இது வந்து க்ளோஸ் டேப் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். இந்தியான்னு வர்றது எல்லாமே இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிரும். ஸோ இப்போ சேவ் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை. ஆயிடுச்சு. இப்போ மெயில் ஓப்பன் ஆயிடுச்சு. பிரியாங்கிறத டைப் ஆயிடுச்சு. அவங்களுக்கு மட்டும் இப்போ மெயில் சென்ட் ஆயிடுச்சு. மெயில் சென்ட் ஆன பிறகு க்ளோஸ் டாப் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ வருண்கிறவங்களுக்கு மெயில் சென்ட் ஆகுது. ஆட்டமும் அவ்வளோதான், அதுவே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரியா வருண்கிறவங்க தான் மெயில் சென்ட் ஆனிச்சு. ஆனால் சக்திங்கிறவங்களுக்கு சென்ட் ஆகலை. ஏன்னா நம்ம இந்தியா அப்படிங்கிறது நம்ம தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்ததுனால அதுக்கு மட்டும் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகலை. ஓகே, ஃபஸ்ட்டு சீனரி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே நம்ம இங்கே கொஞ்சம் டிலே கொடுத்தோம்னா என்ன நடக்குதுன்னு நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா உடனே அந்த கிளிக் பட்டன் கிளிக் ஆனதுனால நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. உடனே பேஜ் வந்து லோட் ஆயிடுது. ஸோ இதோட கனெக்ட் பண்ணிங்க. ஒரு 2 செகண்ட் நான் டிலே பண்ணுறேன். ஓகே, இப்போ கண்டிஷன் வந்து அடுத்து செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ செகண்ட் கண்டிஷன் என்னென்னா அதாவது @gmail அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து மெயில் வந்து சென்ட் ஆகணும். மற்றவங்களுக்கு சென்ட் ஆக தேவையில்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா @gmail இருக்குது. இதில் வந்து வெறும் ஜிமெயில் மட்டும்தான் இருக்குது. ஸோ @gmail இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மெயில் வந்து சென்ட் ஆகணும். ஸோ அந்தமாரி நம்ம கண்டிஷன் இப்போ செட் பண்ணி பார்த்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.
இப்போ மெயில் இருக்கிறது இதை தான் நம்ம வந்து ஃபுல்லாக லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை மாற்றிக்கிங்க, அந்த இடத்த மட்டும் மாற்றியாச்சு. இப்போ இந்த இடத்துல @gmail ஓகே, @gmailங்கிறது மட்டும்தான். ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. மெயிலு மெசேஜ் டைப் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா @gmail இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெயில் சென்ட் ஆயிடுச்சு. அடுத்து ரெண்டாவது ஓப்பன் ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா @gmail அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது மெயிலும் சென்ட் ஆயிடுச்சு. அடுத்து க்ளோஸ் டாப் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா @mail அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ எதனால் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணாதனால தான் நமக்கு அந்த எரர் வந்திருக்கு. ஸோ நமக்கு என்னென்னா கண்டைன்ஸ் அப்படிங்கிறதுல அந்த வேல்யூ வந்து கண்டிஷன் வந்து மாற்றிருங்க. ஸோ நமக்கு ரெண்டாவது கண்டிஷன் வந்து கண்டைன்ஸ் தான். ஸோ சாரி, அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணலை. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுவோம். இப்போ என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு @gmail.com அந்த மெயில் வந்து அதுவாக டைப் ஆயிடுச்சு, சென்டும் ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் மெயிலு @gmail.com அதுவும் சென்ட் ஆகுது. இப்போ தேர்ட் மெயில் வந்து சென்ட் ஆகலை. ஸோ அதுவும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, க்ளோஸ் டாப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து @gmail அப்படிங்கிறது அந்த மூணாவது இதில் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா மெயில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு, ஸ்கிப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு எதுவும் எரர் வந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ மூணாவது கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். மூணாவது கண்டிஷன் இஸ் எம்டி. அதாவது இப்போ ஏதாவது ஒரு செல் நமக்கு வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்கிப் ஆகணும். அந்தமாரி நம்ம ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணலாம். இப்போ இது வந்து நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ நம்ம மெயில் ஐடி சென்ட் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு இடத்துல வந்து மெயில் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா அது ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த மெயிலுக்கு போகிற மாரி. ஸோ இது வந்து இமெயில் அப்படிங்கிறத காப்பி பண்ணிட்டு இந்த கண்டிஷனில் இமெயில் நம்ம மாற்றிக்கலாம். இமெயில் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். கண்டென்ட்ஸுங்கிறது நாட் ஈக்குவல்ஸ்னு மாற்றிங்க. இப்போ நாட் ஈக்குவல்ஸ் இந்த இடத்துல எம்டியாக இருக்குது அப்படின்னா எம்டி செல்ஸை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்சிடர் பண்ணாமல் அதை ஸ்கிப் பண்ணிடும். இவ்வளோ தான் இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம், ஸ்கிப் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி இருக்குது, அதனால் அது சென்ட் ஆயிடுச்சு மெயிலு. செகண்ட் கண்டிஷன் செகண்டதுக்கு மெயில் ஐடி இருக்குது வருண்கிறவங்களுக்கு. ஸோ அதுவும் சென்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆட்டோமாக க்ளோஸ் ஆயிடுச்சு, க்ளோஸ் டாப் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சக்திங்கிறவங்களுக்கு மெயில் சென்ட் ஆகலை. ஏன்னா அது எம்டியாக பிளாங்க் செல்லாக இருக்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ரெண்டு மட்டும்தான் நமக்கு மெயில் வந்து சென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனும் நமக்கு வந்து சினாரியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எம்டி செல்ஸும் வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து கிரேட்டர் தென் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்க் வந்து நம்மக்கிட்ட 60க்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மெயில் வந்து சென்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இப்போ பார்க்கலாம். இப்போ மார்க் வந்து இங்கே மார்க் நான் இங்கே வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதில் 60க்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மெயில் சென்ட் ஆகணும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இதில் இமெயிலுங்கிறதுல மார்க்னு சொல்லி மாற்றிக்கங்க. மாற்றிட்டு கிரேட்டர் தென் 60 இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா 60க்கு மேலே இருக்க வேல்யூ மட்டும்தான் மெயில் சென்ட் ஆகும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சக்தி சக்திங்கிறவங்களுக்கு 70 மார்க்கு. அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் மெயில் சென்ட் ஆகிருக்கு. இதில் வந்து மெயில் ஐடி நம்ம இல்லாததுனால அது மட்டும் பிளாங்காக நமக்கு காமிச்சிருக்கு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா மெயில் ஐடி நானே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிட்டாலும் நம்ம வந்து மறுபடியும் கூகுள் ஷீட்டில் இது வந்து லோட் பண்ணணும். இப்போ இந்த கூகுள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா லூப் டேட்டாவில் அது வந்து லோட் ஆகிருக்காது. ஸோ இது மறுபடியும் ப்ரிவியூ டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா இதில் தான் மறுபடியும் வந்திருக்கும் வேல்யூ. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சக்தியோட வேல்யூ வந்து லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சக்திங்கிறவங்க மட்டும் தான் மெசேஜ் சென்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா. ஆனால் மெயில் ஐடி வந்துருச்சு. லாஸ்ட் டைம் வரல, ஆனால் இப்போ நம்ம லோட் பண்ணதுனால மறுபடியும் வந்துருச்சு. ஸோ கிரேட்டர் தென் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அடுத்து 60க்கு மேலே 2 கண்டிஷன். முன்ன வந்து 60க்கு மேலே, இப்போ வந்து 60க்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மெயில் சென்ட் ஆகணும். ஸோ இது ஈஸி தான். அதேமாரி கண்டிஷனில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அதை கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு இதில் பார்த்து வச்சுக்கலாம். முன்னாடியே இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். இப்போ 60க்கு மேலே 2 பேர் இருக்காங்க. இப்போ சக்தி வரும் 2 பேருக்கும் மெசேஜ் சென்ட் ஆகணும். ஆகுதான்னு பார்க்கலாம். சக்திக்கு மெயில் சென்ட் ஆயிடுச்சு. அதேமாரி வருணுக்கு மெயில் சென்ட் ஆகுது. அவ்வளோதான், ஆட்டோமோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 50க்கு 60 கம்மியாக இருக்கிறதுனால இந்த ரோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். அடுத்து லெஸ் தென் 60, இப்போ 60 கீழே இருக்கவங்களுக்கு மெயில் சென்ட் ஆகணும். இதில் லெஸ் தென் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 50க்கு கம்மி 60க்கு கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு மெயில் மட்டும்தான் சென்ட் ஆகணும். அது ஆகுதான்னு பார்க்கலாம். பிரியாங்கிறவங்க மட்டும்தான் 60க்கு கம்மி. ஸோ அவங்களுக்கு மெயில் சென்ட் ஆகுது. மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆட்டோமோவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் 60க்கு கம்மி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2 பேர் மட்டும்தான் 60 கம்மியாக இருப்பாங்க. 60ல் இருக்கவங்களுக்கும் 60 விட கம்மியாக இருக்கவங்களுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் மெயில் சென்ட் ஆகும். பிரியாங்களுக்கும் மெயில் சென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வருண் கரெக்டாக 60 மார்க். அதனால் அதுவும் வந்து அவங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிடுச்சு. அது ஆட்டோமாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம காலேஜ்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எங்கே நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாரி அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.